என்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல? யார் இந்த சிவகுமார்? 1972ஆம் ஆண்டு தந்தை ஆறுமுகம், தாயார் கல்யாணி அம்மா அவர்களுக்கும் மகனாக பிறந்தார். சிவகுமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் திரு பாண்டியன் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு அவரிடமே பயிற்சியும் பெற்று 1999ஆம் ஆண்டு ஆக்கூர் கலைமகள் பள்ளியின் முதல்வராக பணியேற்றார். பின்பு தொடக்கத்தில் ஓட்டு கட்டிடத்தில் குறைந்த அளவு மாணவர்களை கொண்டு செயல்பட்டது. இந்த ஆக்கூர் கலைமகள் பள்ளி படிப்படியாக முன்னேறி மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உருவெடுத்தது. 4 வருடத்தில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று அன்றைய நாகை மாவட்டத்தில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தது. அதன் பின் ஆக்கூர் கலைமகள் பள்ளியின் பெருமை மாவட்டம் எங்கும் பரவத் தொடங்கியது. மாணவர்களை கண்டிப்போடும் ஒழுக்கத்தோடும் வழிநடத்திய முதல்வர் சிவகுமார் அவர்கள் நம் பள்ளி மாணவர்களை மற்ற பள்ளி மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழச் செய்தார். தன் அன்பாலும் மரியாதையான அணுகுமுறையாலும் ஆக்கூர் கலைமகள் பள்ளியின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் பேரன்பையும் பேராதரவையும் சம்பாதித்தார் முதல்வர் சிவகுமார் அவர்கள். தன் நடத்தையாலும் நேர்மையான குணத்தாலும் தனது ஆசிரியரான டாக்டர் கே நெடுஞ்செழியன் அவர்களின் அன்பை பெற்று அவர்களின் செல்லப்பிள்ளையாகவே வலம் வந்தார். சிவகுமார் என்ற பெயரை கேட்டாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 வார்த்தைகளே ஆகும். ஆக்கூர் கலைமகள் பள்ளியின் 40 ஆண்டுகால வரலாற்றில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக முதல்வராக பணியாற்றி பள்ளியின் அனைத்து முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்து குறைந்த அளவு மாணவர்களை கொண்டு துவங்கப்பட்ட எம் பள்ளி இன்று அனைவரும் வியக்கும் வண்ணம் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் பிரம்மாண்ட பள்ளியாக உருவாக்கியதில் முதல்வர் சிவகுமார் அவர்களின் பங்கே மிக பெரியதாகும். முதல்வர் அவர்களின் சீரிய பணியை பாராட்டி 2023ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள குட் நியூஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற பள்ளியின் வெள்ளி விழா, 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 40ஆம் ஆண்டு மாணிக்க விழா இரண்டும் நடைபெற்ற போது இவரே பள்ளியின் முதல்வராக இருந்து மிகச் சிறப்பாக விழாவை கொண்டாடிய பெருமைக்குரியவர் ஆவார். துணை சிறப்புமிக்க இப்பள்ளி தற்போது ஸ்ரீமதி பவானி சுப்பையா கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் ரொட்டேரியன் திரு எஸ் மாறன் மற்றும் தாளாளர் திருமதி நர்மதா மாறன் ஆகியோரின் தலைமையின் கீழ் புதுப்பொலிவு பெற்று ஸ்ரீ சக்கரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என்றென்றும் சிறப்போடும் பெற்றோர்களின் நல் ஆதரவோடும் வெற்றி நடை போட்டு வருகிறது. நம் முதல்வர் பள்ளி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கனவு கண்டாரோ அந்த அடிப்படை வசதிகளான ஆய்வகம், உள்கட்டமைப்பு, சிறுவர் விளையாட்டு பூங்கா, நவீன கற்பித்தல் முறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தேர்வு முறையில் மாற்றம், குழந்தைகளுக்கான விழாக்கள், ஜெனரேட்டர் வசதி, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வசதி, வகுப்பறையில் கண்காணிப்பு கேமராக்கள், கல்வி இணை செயல்பாட்டுகளை செல்போன் மூலம் வீட்டுக்கு அனுப்புதல், இலவச நீட், ஜேஇ பயிற்சி, சிலம்பம், கராத்தே, கீபோர்ட், ட்ரம்ஸ், டான்ஸ் மற்றும் அபாக்கஸ் பயிற்சி போன்றவற்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் நம் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளிக்கு இணையாக மாற்றி அமைத்து கிராமப்புற மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் சிறந்த பள்ளியாக மாற்றி அமைத்துள்ளார். நம் முதல்வரின் கனவையும் பெற்றோர்களின் விருப்பங்களையும் ஸ்ரீமதி பவானி சுப்பையா கல்வி அறக்கட்டளை நிறைவேற்றி தந்துள்ளது. மேலும் இவர்கள் நல் ஆதரவுடன் நமது முதல்வர் இன்று தமிழக அரசின் மிக உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதை பெற்று நமது பள்ளிக்கும் ஆக்கூருக்கும் பெருமையை சேர்த்துள்ளார். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வாக்கிற்கு ஏற்ப பள்ளியை தனது பள்ளியாகவும் இப்பள்ளியின் படிக்கும் மாணவர்களை தனது பிள்ளைகளாகவும் நினைத்து கல்வி பணி ஆற்றி வரும் நம் பள்ளி முதல்வர் நல்லாசிரியர் டாக்டர் ஏ சிவகுமார் அவர்கள் நம் பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஆவார். வாழ்க அவரது கல்வி பணி, வளர்க அவரது புகழ்.